அவளையாச்சும் பொண்டாட்டி கிண்டாட்டின்னு கூட்டிட்டு வந்த உன்னை அந்த சிரிக்கையும் கொண்டு தென்னந்தோப்புக்கு உரமா போட்டுருவேன் பாத்துக்கோ. யார்கிட்ட கத்திட்டு இருக்கிறாத்தா? கொஞ்சம் கம்மியா கத்து. நீ கத்துற கத்துல கம்மாயே உடஞ்சிரும். ஆமா, என்னையே குறை சொல்லுங்க. உங்க மூத்தவன் எவ்வளவு ஊர் பேர் தெரியாத சிரிக்கையே கல்யாணம் பண்ணிக்க போறானா? டேய் அழகுற, என்னடா உங்க அம்மா சொல்றதுல உண்மையா? ஆமாங்கப்பா, இன்னும் கொஞ்ச நேரத்துல எனக்கு கல்யாணம்ப்பா. டேய், நான் ஏதோ நீ உங்க அம்மாட்ட விளையாண்டுட்டு இருக்கேன்னு நினைச்சேன். உண்மையிலே கல்யாணம் பண்ணிக்க போறேன்னு சொல்றேன். இத பாரா, அப்படி இப்படி பண்ணிட்டு ஏதாவது இந்த பக்கம் வந்த என்ன நடக்குன்னு எனக்கு தெரியாது சொல்லிட்டாமா. அப்பா, அவசரப்பட்டு அண்ணனை திட்டாதீங்கப்பா. முதல்ல என்ன நடந்துச்சுன்னு முழுசா கேளுங்கப்பா. டேய் டேய் பாண்டே, அமைதியாரா. இது என் வாழ்க்கை, நீங்க யாரும் இதுல தலையிட வேண்டாம். டேய் பாண்டே, நீ உன் வேலையை மட்டும் பாரு, புரியுதா? அண்ணா, நான் என்ன சொல்றேன்னு முதல்ல கேளுண்ணா. டேய், சொல்றத கேளுடா. நீ எதுவும் சொல்ல வேண்டாம், அமைதியாரு. சரி. அவனை எதுக்கட அதட்டிட்டு இருக்க? மூத்தவனாச்சே, கொஞ்சமாச்சு பொறுப்பா இருப்பேன்னு பார்த்தா இப்படி ஓ இசத்துக்கு அலைஞ்சுக்கிட்டு இருக்க. டேய் இங்க பாரு, எங்களை மீறி யாரையோ தாலி கட்டி வீட்டுக்கு கூட்டிட்டு வந்த வீட்டுக்குள்ள காலை வைக்க விட மாட்டேன். என் சொத்துல இருந்து சல்லி காசு உனக்கு தரமாட்டாமா. ஏங்க, உங்க சொத்து கிட்டலாம் எனக்கு வேண்டாம், சரியா? நீங்களும் உங்க பொண்டாட்டி அந்த சொத்தை வச்சு அவுச்சு தின்னுங்க. சும்மா என் வாழ்க்கையை நான் பாத்துக்கிறேன். ரெண்டு சிங்கத்தை பெத்துட்டேன்னு பெருமையா அலைஞ்சிங்கல்ல, இப்ப பாத்தீங்களா? எந்த காட்டு கழுதையோ கல்யாணம் பண்றதுக்கு நம்மள தூக்கி எறிஞ்சிட்டான். அவசரப்படாதீங்க, அழகர் எது செஞ்சாலும் அதுல ஒரு அர்த்தம் இருக்கும். நீ வேற வைத்தறிச்சல கிளப்பாதப்பா. அவன் செஞ்ச காரியத்துக்கு பெத்த வயிறு குளுந்து போச்சு. அவனை என் மூஞ்சிலே முடிக்க வேணான்னு சொல்லு. எதுக்கு நீ என்ன காப்பாத்த வந்து அவரு கெட்ட பேர் வாங்குறாரு? மார்த்தாட்டம், மாப்பிள்ளைய கூட்டிட்டு வா, முகூர்த்த நேரம் முடிய போகுது. ஒரு நிமிஷம், எனக்கு பொண்ணுகிட்ட கொஞ்சம் தனியா பேசணுங்க. பேசி பேசி தானே இவ்வளவு தூரம் கொண்டு வந்திருக்கா, இதுக்கு மேல என்ன பேசணும்? ஒழுங்கா போய் தாலியை கட்டு. இல்லங்க, நான் சொல்றத கொஞ்சம் கேளுங்களேன். இங்கரா, ஊரே மேல கொலவரியில இருக்கு. ஒழுங்கா போய் தாலியை கட்டுற வழியை பாரு, இல்ல ஒத்த கையில தாலி கட்ட வச்சிரும் பாத்துக்க. பைத்தியக்காரனுங்களா, புரிஞ்சுக்கோங்களேடா நான் என்ன சொல்ல வரேன்னு. என்னங்க ஆட்டை வெட்டுற மாதிரி கூட்டிட்டு போயிட்டு இருக்கீங்க? ஏய், உன்னெல்லாம் மஞ்சள் தண்ணி தெளிச்சு மாலையை போட்டு ஆடு வெட்டுற மாதிரி வெட்டிருக்கணும். எங்க வீட்டு பொண்ணு உன்னை லவ் பண்ணி தொலைச்சிருச்சு, பேசாம வா. நான் எங்கேயும் ஓட போறதில்ல, எனக்கு ஒரு நிமிஷம் கொடுங்க. நான் எங்க அப்பா அம்மா கிட்ட ஒரு ஃபோன் மட்டும் பேசிட்டு வந்துடுறேன். இந்த அக்கறை உனக்கு அப்பவே இருந்திருக்கணும். அப்பவே உங்க அப்பா அம்மா கூட்டு வந்து ஆண்டாள் வீட்டுல பேசிட்டு இருந்திருக்கணும். நான் என்ன சொல்ல வரேன்னாச்சும் முதல்ல கேளுங்களேன். அதுக்குள்ள ஆளாளுக்கு பேசிட்டு இருந்தா என்ன அர்த்தம் வேண்டாங்களா? மாப்பிள்ளைய கூட்டிட்டு வாங்கப்பா, நல்ல நேரம் முடிய போகுது. கேட்டல, நல்ல நேரம் முடிய போதா, சீக்கிரம் வா. அதான் ஏன் நல்ல நேரம் முடிஞ்சு, இனிமேல் எல்லாம் கெட்ட நேரம் தான். சரி சரி வா. பைத்தியக்காரன். ஆயா, செல்வி இங்க வாமா, இத கொண்டு போய் எல்லார்ட்டையும் ஆசீர்வாதம் வாங்கிட்டு வா.
எப்பா தாலியை கட்டுப்பா. என்னப்பா யோசனை பண்ணிட்டு இருக்க? நல்ல நேரம் முடிய போகுதுப்பா, தாலியை கட்டுப்பா. ஏன்பா முகூர்த்த நேரம் முடிய என்ன போகுது, யோசனை வேண்டி கிடக்கு? தாலியை கையில வச்சு தாலியை என்ன கட்டுப்பா. யோசிச்சுட்டு இருக்க? தாலியை கட்டுப்பா. என்னப்பா யோசனை பண்ற? கட்டுப்பா. माङ्गल्यं तन्तुनानेन मम जीवनहेतुना कण्ठे भद्रामि सुभगे त्वं जीव शरदां शतम्. கோயிலுக்கு போனாங்க, அப்படியே போய் தொலைய வேண்டியதானா? இங்க எதுக்கு வந்திருக்கீங்க? ஏப்பா தர்மலிங்கம், எவ்வளவு நேரத்துக்கு தான் இப்படி நின்றுட்டு இருப்ப? பொண்ணு மாப்பிள்ளை 2 பேரும் கோயிலுக்கு போயிட்டு வந்து மாலையும் கழுத்துமா நிக்கிறாங்க. ஆரத்தி எடுத்து உள்ள கூட்டிட்டு போப்பா. இல்லடா, அப்பா நம்ம குடும்பத்து மானத்தையே கெடுத்தவளுக்கு ஆரத்தி எடுக்க போறியா நீ? இந்தாரு, அவ கெடுக்க நினைச்சது அவ வாழ்க்கையை மட்டும் இல்ல, உன் வாழ்க்கையும் சேர்த்துதான். எத்தனை நாளைக்கு இதே பேசிட்டு இருப்பீங்க? எல்லாத்துக்கும் ஒரு வரமுறை இருக்குல்லப்பா. ஆமா, இந்த வீட்டுல எல்லாம் முறைப்படி தான் நடக்குதாக்கும். அண்ணே சும்மா இருக்கணே, நீங்க வேற. அப்பா விடுங்கப்பா, அதான் எல்லாம் முடிஞ்சிருச்சுல்ல. தாலி கட்டுற வரைக்கும் அமைதியா இருந்துட்டு திடீர்னு இப்ப மறுபடியும் ஆரம்பிச்சா எப்படிப்பா? இந்த பாருமா, என் மானம் போகக்கூடாதுன்னு தான் அப்ப நான் அமைதியா இருந்தேன். இப்ப என் தன்மானம் போகக்கூடாதுல்ல. அவ வேணா எவனையாவது இழுத்துட்டு ஊரை விட்டு ஓடலாம்னு நினைக்கலாம். எனக்கு இந்த ஊர்ல தான் இருந்தாகணும். நான் இன்னொரு பிள்ளைய கரை சேர்த்தாகணும்ல. உங்க கோவம் நியாயமானதுதான்ப்பா. அவ ஏதோ தப்பு பண்ணிட்டா. என்ன இருந்தாலும் அவ உங்க பொண்ணு தானே. இங்க பாருங்க, எல்லாரும் நல்லா கேட்டுங்க. இன்னையில இருந்து அவ என் பொண்ணே கிடையாது. என்னை பொறுத்த வரைக்கும் என் பொண்ணு செத்து போயிட்டா. உன்னை தலை முடிக்கிட்டேன். இனிமே எனக்குன்னு இருக்கிற ஒரே பொண்ணு பவி மட்டும்தான். பவி, அந்த தீப்பெட்டி கூட. இத புடி. வலது கால் எடுத்து வச்சு உள்ள போங்க. இங்க பாருங்க, எல்லாரும் நல்லா கேட்டுங்க. இன்னையில இருந்து அவ என் பொண்ணே கிடையாது. ஆண்டாள், விடுடி. அப்பா பேசுறதெல்லாம் மனசுல வச்சுக்காத. அவர் ஏதோ
உன் மேல இருக்கிற கோவத்துல ஆதங்கத்துல வார்த்தை விட்டுட்டாரு. என்ன இருந்தாலும் நீ பண்ணது தப்பு தானே. உன் மனசுல இப்படி ஒண்ணு இருந்திருந்தா அத நீ முன்னாடியே சொல்லிருக்கலாம்ல. அவங்களெல்லாம் விடுறே, நேத்து கூட நான் உன்கிட்ட கேட்டேன்ல, நீ என்கிட்ட சொல்லிருக்கலாம்ல. இப்ப பாரு, தேவையில்லாம எல்லாருக்கும் சங்கடம். எது எப்படியோ, உங்க அப்பா சொன்ன மாதிரி நீ சரியான நெஞ்செழுத்தக்காரி தாண்டி. எதேதோ பண்ணி கடைசியில லவ் பண்ணவனே கல்யாணம் பண்ணிட்ட. ஹே, நீயுமா இதெல்லாம் உண்மை நம்புற? எனக்கு அவன் யாருன்னே தெரியாது தெரியுமா? அவன் மூஞ்சியவே நான் நேத்து தான் முத தடவையா பாத்திருக்கேன். ஏ, நீ என்னடி சொல்ற? உனக்கு அவன் யாருன்னே தெரியாதா? பின்ன அவன் செஞ்ச காரியத்துக்கு அவன் அப்படியே விட சொல்றியா? நேத்து ஒரே ஒரு நாள்ல என் வாழ்க்கையவே தலைகீழா திருப்பி போட்டவன சும்மா விட சொல்றியா? ஆண்டாள், நீ என்ன சொல்ற? எனக்கு ஒண்ணு புரியல. நேத்து பரிசம் முடிச்சு உன்கிட்ட நான் டீ கேட்டேன்ல, நீ போட்டோ எடுத்துட்டு வரதுக்குள்ள இவனும் இவன் ஃப்ரெண்டும் சேர்ந்து என்ன கடத்திட்டு போயிட்டாங்கடி. என்ன பேசவே விடாம என் வாயை கட்டி என் கைய கட்டி எங்கேயோ தூக்கிட்டு போயிட்டாங்க. கடத்திட்டு போயிட்டாங்களா? அண்ணா, நான் லவ் பண்ற பொண்ணு இந்த பொண்ணே இல்லைண்ணே, வேற பொண்ணுங்க. கொஞ்ச நேரத்துல என் மொத்த வாழ்க்கையும் சதைச்சு விட்டாண்டி அவன். ஏய், இதை ஏண்டி நீ முன்னாடியே சொல்லல? எங்கடி எங்க என்ன சொல்ல விட்டா சொல்லு. நான் ஒரு வார்த்தை பேச வரத்துக்குள்ள 10 வார்த்தை பறந்து பறந்து வருது. நான் பேசுறத யாரடி பொறுமையா கேட்டா? எனக்கு ஊர்க்காரங்க பேசினதோ எங்க அம்மா என்ன அடிச்சதோ எனக்கு எதுவுமே பெருசா தெரியல. ஆனா எங்க அப்பா என்ன நம்புவாருன்னு நினைச்சேன். அவரு வாயால என்ன ஓடுகாலின்னு சொல்ல வச்சுட்டாண்டி அந்த படுபாவி. என் வாழ்க்கைய நாசம் பண்ண அவனுக்கு வாழ்க்கைன்னு ஒண்ணு இருக்கவே கூடாதுன்னு முடிவு பண்ண. அதனாலதான் அவனை லவ் பண்றேன்னு போய் சொல்லி கல்யாணமும் பண்ண. நீ தப்பு பண்ணிட்டடி. அவனை பழி வாங்கறதா நினைச்சு உன் வாழ்க்கையை இப்படி பாழாக்கிட்டேடி. வாழ்க்கைன்னு எனக்கு ஒண்ணு இருந்தா தானே அது பாழாகிறதுக்கு. அததான் இவன் நேத்தே கெடுத்துட்டானே. அதுக்காக இப்படி ஒரு முட்டாள்தனத்தை பண்ணுவியா? நடந்த உண்மை என்னன்னு சொல்லிருந்தா கொஞ்ச நேரத்துல எல்லாமே சரியா இருக்குமே. அது மட்டும் இல்லாம மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க கிட்டயும் பேசி சமாதானப்படுத்திருக்கலாம்ல. அப்படியே நீ சொன்ன மாதிரி எல்லாத்தையும் பேசி சரி கட்டிட்டு எனக்கும் அந்த மாப்பிள்ளைக்கும் கல்யாணம் நடந்திருந்தாலும் நாளைக்கு நான் அவனோட சந்தோஷமா இருப்பேன் நீ நினைக்கிறியா? சோத்துல உப்பு இல்லைன்னு சண்டை நடந்தாலும் கல்யாணத்துக்கு முன்னாடியே ஒருத்தன் கூட ஓடினவ தானேன்னு குத்தி காட்டுவான். எங்கேயாவது வெளியே போயிட்டு கொஞ்சம் லேட்டா வந்தாலும் அவனைதான் பார்க்க போனியான்னு கேட்டு அடிப்பான். வாழ்க்கை முழுக்க எனக்கு நரகமா தாண்டி இருக்கும். புரியுதுடி. ஆனா இவனை கல்யாணம் பண்ணதால மட்டும் உன் வாழ்க்கை சந்தோஷமா இருக்கும்னு நினைக்கிறியா? நான் என்னமோ அவனை கட்டிக்கிட்டு சந்தோஷமா குடும்பம் நடத்த போற மாதிரியே பேசிட்டு இருக்கேன். ஊர் முன்னாடி எங்க அப்பா தலை குனிஞ்சதுக்கும் என் குடும்பம் மொத்தமும் அவமானப்பட்டதுக்கும் அவன் கண்டிப்பா பதில் சொல்லிக்கிட்டே தான் இருக்கணும். அது எல்லாத்துக்கும் மேல என்னை இந்த வீட்டோட ராணி மாதிரி வச்சிட்டு இருந்த என் அப்பாவை அவரு வாயாலேயே என்ன நடத்த கெட்டவன்னு சொல்ல வச்சதுக்கு அவனுக்கு சாகுற வரைக்கும் நான் தண்டனை கொடுத்துக்கிட்டே இருப்பேன். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நிமிஷமும் ஏண்டா இவ வாழ்க்கைய கெடுத்தோன்னு நினைச்சு நினைச்சு அவன் துடிக்கணும். என்னை விட்டு போகவும் முடியாம என் கூட வாழவும் முடியாம தினம் தினம் அவன் சித்திரவதை அனுபவிக்கணும். நான் அனுபவிக்க வைப்பேன்.
என்ன சொல்றாங்க உங்க ஃப்ரெண்டு? அவ சொல்றதெல்லாம் இருக்கட்டும், நீங்க ஏன் இப்படி பண்ணீங்க? நான் என்னங்க பண்ணேன்? ஆண்டாள் எல்லாத்தையும் என்கிட்ட சொல்லிட்டான். உங்க தம்பி வாழ்க்கை நல்லா இருக்கணுங்கிறதுக்காக அவ வாழ்க்கை இப்படி பண்ணிட்டீங்களே. நான் செஞ்சது தப்பு தாங்க. அதுக்கு தான் எல்லாரையும் பார்த்து காலில் விழுந்து மன்னிப்பு கேட்கலான்னு தான் வந்தேன். உங்க ஃப்ரெண்டு தான் என்ன லவ் பண்றேன்னு சொல்லி என்ன தாலி கட்ட வச்சுட்டாங்க. என்னாச்சு? ஏன் அப்படி பாக்குறீங்க? ஏதோ அசால்ட்டா பேசிட்டு இருக்கேன்னு பாக்குறீங்களா? பாக்குறதுக்கு வேணா அப்படி இருக்கலாங்க. ஆனா என்னால ஒரு பொண்ணோட வாழ்க்கை எப்படி ஆயிடுச்சுன்னு குற்ற உணர்ச்சியில் செத்துட்டு இருக்கேங்க. அதுக்காக நான் செஞ்சதை நியாயப்படுத்தல. நான் செஞ்சது பெரிய தப்பு தான். அதுக்காக எனக்கு என்ன தண்டனை கொடுத்தாலும் நான் ஏத்துக்கிறதுக்கு தயாராக தான் இருக்கேங்க. ஆனா உங்க ஃப்ரெண்ட் எதுக்குங்க இவ்வளவு கஷ்டப்படணும்? எதுக்கு? யாருன்னே தெரியாது என்ன கல்யாணம் பண்ணிட்டு பாவங்க அவங்க. எதுக்கு? யாருன்னே தெரியாது என்ன கல்யாணம் பண்ணிட்டு பாவங்க அவங்க. சரி, அதை விடுங்க. நீங்க இப்போ என்ன பண்ண போறீங்க? என் வாழ்க்கையில நான் நினைச்ச மாதிரி எதுவும் நடந்ததில்ல. நான் ஒன்று நினைப்பேன், அது ஒன்று நடக்கும். ஆனா எதுக்கு உங்க ஃப்ரெண்ட் என்ன லவ் பண்றேன்னு போய் சொல்லிட்டு என்ன கல்யாணம் பண்ணும்? அவதான் பொய் சொன்னானா நீங்களாவது உண்மையை சொல்லிருக்க வேண்டியதானே? நீங்க ஏன் ஒத்துக்கிட்டு கல்யாணம் பண்ணிக்கிட்டீங்க? நான் எப்பங்க ஒத்துக்கிட்டேன்? என்னை யார் இங்க பேச விட்டா? என்ன நடக்குது ஏது நடக்கிறதுன்னு சுதாரிக்கிறதுக்குள்ள என்ன பிடிச்சி கல்யாணம் பண்ணி வச்சிட்டாங்க. என்ன பண்ண சொல்றீங்க? என்ன ஊர் 1000 சொல்லுங்க, நீங்க உங்க முடிவுல தெளிவா இருந்திருக்கலாம்ல. நான் ஏதாவது முடிவை எடுத்திருந்தா தானங்க தெளிவா இருக்கிறதுக்கு. யாரா ஏதா விடுங்க, நடந்ததுதான் உங்களுக்கே தெரியும். அங்கதானே இருந்தீங்க நீங்க. யாரா பேச விட்டாங்க? ஆனா ஒரு விஷயம் தெரியுமா? சில பேருக்கு பிடிச்ச கல்யாணம் நடக்கும், சில பேருக்கு பிடிக்காம கல்யாணம் நடக்கும். ஆனா எனக்கு மட்டும்தாங்க உலகத்திலே புரியாமலே கல்யாணம் நடந்திருக்கு. சரி விடுங்க, எது எப்படி இருந்தாலும் நடந்தது நடந்துருச்சு. இதுக்கப்புறம் என்ன பண்ணலான்னு நீங்களே சொல்லுங்க. உங்க ஃப்ரெண்ட் என்ன சொல்றாங்க? என் வாழ்க்கைய நாசம் பண்ண அவனுக்கு வாழ்க்கைன்னு ஒண்ணு இருக்கவே கூடாதுன்னு முடிவு பண்ண. அதனாலதான் அவனை லவ் பண்றேன்னு போய் சொல்லி கல்யாணமும் பண்ண. அவ எதுவும் சொல்லல. பாவங்க அவங்க. அவங்க என்னத்தை போய் சொல்லுவாங்க? ஆனா எனக்கு நிஜமா ஒரு விஷயம் புரியவே இல்லை. எதுக்கு என்ன லவ் பண்றேன்னு சொன்னாங்க அவங்க? சரி விடுங்க, இப்ப அதை தெரிஞ்சு என்ன ஆக போகுது? நீங்க சொன்ன மாதிரி பிடிச்சோ பிடிக்காமலோ இல்ல புரியாமலோ உங்களுக்கு அவளுக்கு கல்யாணம் முடிஞ்சிருச்சு. உங்க அம்மா அப்பா கிட்ட பேசி அவங்கள வர சொல்லுங்க. அடுத்து ஆக வேண்டியதாவது பார்க்கலாம். நீங்க வேற சும்மா இருங்க. என்ன புள்ளையே இல்லைன்னு எங்க அம்மா சொல்லிட்டாங்க. எங்க அப்பா என்ன தலைமுழுகிட்டேன்னு சொல்றாரு. அவங்களெல்லாம் இங்க வர சொல்லாதீங்க. அதுக்கப்புறம் பேச்சுவார்த்தைலாம் நடக்காதீங்க. வெட்டு குத்துதான் நடக்கும் அவங்களுக்குள்ள. அப்போ இதுக்கு என்னதாங்க வழி? அது தெரிஞ்ச நான் ஏங்க இங்க லூஸ் மாதிரி நின்று இருக்கேன். என்ன பண்றதுன்னே தெரியல எனக்கு. ஏங்க, ஒரு சிஸ்டரா நினைச்சுக்கோங்க. நான் உங்ககிட்ட ஒண்ணு சொல்லலாமா? சொல்லுங்க. வாழ்க்கை எல்லாருக்கும் ஒரே மாதிரி இருக்காதுங்க. ஏதோ என்னையே எடுத்துக்கோங்க. நான் யார உயிருக்கு உயிரா நேசிச்சனோ, யார உலகமா நினைச்சனோ, அவங்கதான் எனக்கு செய்யக்கூடாத துரோகத்தை செஞ்சுட்டு நான் இன்னைக்கு இப்படி இருக்கிறதுக்கு காரணமா இருக்காங்க. என்னை பொறுத்த வரைக்கும் நான் சுயநலத்துக்காக தப்பு பண்றவங்க மனுஷங்களே கிடையாது. ஆனா நீங்க அப்படி இல்ல. உங்க தம்பி வாழ்க்கை நல்லா இருக்கணும்னு நினைச்சு நீங்க பண்ண ஒரு தப்பு உங்களை இப்படி ஒரு சூழ்நிலைக்கு கொண்டு வந்துருச்சு. வாழ்க்கையில யாரும் தப்பே பண்ணாம இருக்க முடியாது. ஆனா அதை சரி பண்ணிக்க முயற்சி பண்ணணும். இங்க பாருங்க, உங்க ஃப்ரெண்ட் என்ன முடிவு எடுத்தாலும் எனக்கு சம்மதங்க. ஐயோ இல்லங்க, அவ எடுக்கிற முடிவெல்லாம் பயங்கரமா இருக்கும். ஒண்ணு நீங்க சொல்லுங்க, இல்லனா நான் சொல்றேன். சரி, அப்ப நீங்களே சொல்லுங்க. நீங்க 2 பேரும் ஒன்னா சேர்ந்து வாழ்றதுக்கான வழி என்னன்னு யோசிங்க. நான் ஒன்னு கேட்கிற தப்பா நினைச்சுக்காதீங்க, சரியா? நீங்க அந்த பொண்ணுக்கு ஃப்ரெண்டா இல்ல எதிரியா?
ஏன் அப்படி கேக்குறீங்க? இல்ல அந்த பொண்ணே ஏதோ அவசரத்துல ஏதோ முடிவெடுத்திருக்கு. நீங்க அதை புரிஞ்சுக்காம என்ன போய் சேர்ந்து வாழை கீந்து வாழுன்னு சொல்லிட்டு இருக்கீங்க. அதுக்காக நடந்த கல்யாணம் இல்லைன்னு ஆயிடுமா? ஏற்கனவே எல்லாமே டக்கு டக்குன்னு நடந்திருக்கு. நானே குழம்பு போயிருக்கேங்க. எனக்கு கொஞ்சம் யோசிக்க, கொஞ்சம் மூச்சு வாங்காச்சு டைம் கொடுங்க. இப்படி ஆளுக்கு என்னை தெளிய விடாம பிடிச்சி அடிச்சிட்டே இருந்தா நான் என்னதான் பண்றது எனக்கு புரியலங்க. எனக்காக ஒரு 2 ஹெல்ப் பண்ணுவீங்களா? சொல்லுங்க, பண்றேன். உங்க ஃப்ரெண்டு கிட்ட நான் செஞ்சதுக்கு மன்னிப்பு கேட்டேன்னு சொல்லுங்க. இது அவங்க வாழ்க்கை பிரச்சனை. அவங்கள தெளிவாக யோசிச்சு முடிவெடுக்க சொல்லுங்க. இன்னொரு ஹெல்ப், என் ஃபோன் கொஞ்சம் சார்ஜ் போட்டு கொடுங்களா? சரிங்க.